ஓம் சாந்தி. ஜனவரி 17, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தொடர்ந்தும் பாபாவை அன்புடன் நினைவு செய்து சதா ஸ்ரீமத்தை பின்பற்றி எப்பொழுதும் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது அனைவரும் உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். கேள்வி: எந்த குழந்தைகளினால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும்? பதில்: ஆத்ம உணர்வில் இருப்பவர்களால் ஆகும். 1. இதனை அடைவதற்கு நீங்கள் எவருடனாவது பேசும் பொழுது அல்லது எவருக்கேனும் விளங்கப்படுத்தும் பொழுது ஆத்மாவாகிய நீங்கள் உங்களுடைய சகோதர ஆத்மாவுடன் பேசுகின்றீர்கள் என்று கருதுங்கள். சகோதரத்துவ பார்வையை உறுதி செய்வதனால் நீங்கள் தொடர்ந்தும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்கள். 2. இறை மாணவர்களாக இருக்கின்ற போதையே உடையவர்கள் மாத்திரமே அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வார்கள். பாடல்: காஸ் சதங்கை ஒளியுடன் என் மன கதவுக்கு வந்துள்ளவர் யாரோ? ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். வேறு எந்த நிறுவனத்திலும் தந்தை தனது குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்று அவர்கள் கூறுவதில்லை. உண்மையில் ஒரே ஒருவரே குழந்தைகள் அனைவரினதும் தந்தை என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். அனைவரும் சகோதரர்கள். குழந்தைகளாகி நீங்கள் நிச்சயமாக அந்த தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களால் சக்கரத்தை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். இதுவே நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுகின்ற சங்கம யுகமாகும். குழந்தைகளாகி நீங்கள் ஜீவன் முக்திக்குள் செல்லும் பொழுது மற்ற அனைவரும் முக்திக்குள் செல்வார்கள். அவர் மாத்திரமே சத்கதியை அருள்பவரும் விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். ராவண ராஜ்யத்தில் ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். ராமரின் ராஜ்யத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே உள்ளது. அது ஆரிய அனாரிய, அதாவது ஆரியர் அல்லாத என்றும் அழைக்கப்படுகிறது. சீர்திருந்தியவர்கள் ஆரியர்கள் என்றும் சீர்திருந்தாதவர்கள் ஆரியர்கள் அல்லாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதன் அர்த்தமோ அல்லது சீர்திருந்தியவர்கள் எவ்வாறு சீரழிந்தவர்கள் ஆகினார்கள் என்பதோ யாருக்கும் தெரியாது. ஆரிய சமயம் என்பது ஒரு சமயமாக இருக்கவில்லை. அந்த தேவர்கள் சீர்திருந்தியவர்களாக இருந்தார்கள். பின்னர் 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது அவர்கள் சீரழிந்தவர்கள் ஆகினார்கள். அதி மேலான பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு ஹம்சோ என்பதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். ஏணிப்படத்தை விளங்கப்படுத்துவது மிகவும் சிறந்தது. ஆத்மாக்களே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என்பதல்ல. இல்லை, இது ஒரு பல்வகையான நாடகமாகும். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள் என்பதும், நீங்கள் தேவர்களாக இருந்து பின்னர் சத்திரியர்கள் போன்றோர் ஆகினீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிச்சயமாக ஏணியில் கீழிறங்கி வருவீர்கள். 84 பிறவிகளை எடுப்பவர்களின் இக்கணக்கு உள்ளது. தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு உங்கள் சொந்த பிறவிகளை தெரியாது. நான் உங்களுக்கு அவற்றை பற்றி கூறுகின்றேன். இது ஒரு சக்கரமாகும். நாங்களே அதனுள் தேவர்கள் சத்திரியர்கள் போன்றோர் ஆகுபவர்கள். 21 பிறவிகள் மிகவும் பிரசித்தமானவை. மக்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியாது. அவர்கள் தமோ பிரதானமானவர்கள். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இப்பொழுது ஞானம் அனைத்தையும் பெறுகின்றீர்கள். இதனாலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அரிதாகவே எவரேனும் புரிந்து கொள்வார்கள். பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே வந்து இந்த ஞானத்தை பெற்று தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் ஆகுவார்கள்.
நீங்கள் இதனை குறித்து வியப்படையக்கூடாது. சக்கரத்தின் படத்தை விளங்கப்படுத்துவது இலகுவானதாகும். அது சத்திய யுகம், ஆனால் இதுவோ கலியுகமாகும். சத்யுகத்தில் மிக சொற்ப மக்களே இருக்கிறார்கள். முதலில் விருட்சம் மிக சிறியதாக இருக்கிறது, பின்னர் அது வளர்ச்சி அடைகிறது. எவருக்கும் இந்த விருட்சத்தை பற்றி தெரியாது. அவர்கள் பிரம்மாவை பற்றி மிக அரிதாகவே புரிந்து கொள்கிறார்கள். பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு கூறுங்கள். அவர்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அந்த பிராமணர்கள் பௌதிக படைப்புகள், ஆனால் பிராமணர்களாகிய நீங்களோ வாய்வழி தோன்றல்கள். இதுவே ராவணனின் அநியாய ராஜ்யமாகும். தந்தை வந்து ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஆகவே அவர் எவரிலாவது பிரவேசிப்பார். பாருங்கள், இவர் விருட்சத்தின் உச்சியில் நிற்கின்றார். அது இப்பொழுது முற்றிலும் உக்கிய நிலையை அடைந்துள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவரில் பிரவேசிக்கின்றேன். இதுவே இவரின் 84 பிறவிகளின் இறுதி பிறவி. அத்துடன் இவர் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இவரை கடவுள் என்று அழைப்பதில்லை. உலகிலுள்ள மக்கள் கடவுள் சர்வ வியாபி என்றும் அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கின்றார் என்றும் கூறியுள்ளார்கள். இதனாலேயே அவர்களும் கூழாங்கற்களையும் கற்களையும் போல் ஆகியுள்ளார்கள். தேவர்களுடைய அனைத்தும் தனித்துவமானவை. நீங்கள் இப்பொழுது கற்று அந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். இது அத்தகைய மேன்மையான கல்வியாகும். அந்த தேவர்கள் தூய்மையானவர்கள் என்பதாலும் அந்த தர்மம் கடவுளாலேயே ஸ்தாபிக்கப்பட்டதாலும் அவர்கள் இறைவர் இறைவிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆகவே அவர்கள் நிச்சயமாக இறைவர் இறைவிகளாகவே இருப்பார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சக்கரவர்த்தி என்றும் சக்கரவர்த்தினி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ லக்ஷ்மியையும் ஸ்ரீ நாராயணரையும் இறைவன் இறைவி என்று அழைப்பது குருட்டு நம்பிக்கையாகும். ஏனெனில் ஒரே ஒரு கடவுள் மாத்திரமே உள்ளார். நீங்கள் சிவனையும் சங்கரரையும் வேறுபடுத்தி அவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்கள் என்று காட்டுகிறீர்கள். இதனாலேயே நீங்கள் தேவர்களையும் ஒதுக்கிவிட்டீர்கள் என்று அம்மக்கள் கூறுகிறார்கள். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. ஆனால் மகாரத்திகளால் மாத்திரமே இதனை மிக தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். இதனை கேட்கின்ற பலர் உள்ளனர், ஆனால் அது அவர்களின் புத்திகளில் இருப்பதில்லை. ஆகவே அவர்கள் என்னவாக ஆகுவார்கள்? அவர்கள் சில சதங்களே பெருமதியுடைய பணிப்பெண்களும் வேலையாட்களும் ஆகுவார்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் உங்களால் எதுவும் செய்ய முடியாதிருக்கும். நேரம் முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அப்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும்? இதனாலேயே பாபா தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கின்றார். எவ்வாறாயினும் அனைவரும் மேன்மையானவர்கள் ஆகுவது என்பது சாத்தியமல்ல. அவர்களுடைய பாத்திரங்கள் சுத்தமாக இல்லை. அவர்களின் புத்தி குப்பைகளால் நிரம்பியுள்ளன. நீங்கள் இதில் மிக சிறந்த முயற்சி செய்ய வேண்டும். படங்களை பெருமளவிற்கு விளங்கப்படுத்துவதற்கான பயிற்சி உங்களுக்கு தேவையாகும். இல்லாதுவிட்டால் இறுதியில் நீங்கள் வருந்த நேரிடும். ஆத்மாக்களாகி நீங்கள் இந்த உணவை பெறுகின்றீர்கள். இந்த விஷயங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். பயப்படுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. பெரிய இடங்களில் நீங்கள் அருங்காட்சியகங்கள், கண்காட்சிகள் போன்றவற்றை நடத்தும் பொழுது உங்களின் பெயர் போற்றப்படும். ஒவ்வொருவரின் அபிப்பிராயத்தையும் அறியுமாறு பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். அவையும் பிரசுரிக்கப்பட வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் பெருமளவு சேவை செய்ய வேண்டும். இது புதிய உலகம் என்பதையும் அது பழைய உலகம் என்பதையும் அந்த மக்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் சோதிக்க வேண்டும். எவராலும் இதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும்.
ஆனால் அவர்கள் சக்கரத்தின் ஆயுட்காலத்தை அதிகரித்திருப்பதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆத்ம உணர்வில் இருப்பவர்களால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். சொற்பொழிவுகள் ஆற்றுவதால் மாத்திரம் எதுவுமே நடைபெறாது. நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றும் பொழுது இந்த ஆத்மாவாகி நான் எனது சகோதர ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன் என்று நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி தேவை. எவ்வாறாயினும் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறார்கள். தந்தையே வந்து குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்திருந்தார்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. உங்களால் மாத்திரமே இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். மகாரதிகள் தங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை அதிகளவு நினைவு செய்வதை பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் தங்களை சக்தி நிறைந்தவர்களாக கருத முடியும். தங்களை ஆத்மாக்களாக கருத முடியாதவர்களால் எதனை கிரகிக்க முடியும்? நினைவின் மூலம் மாத்திரமே உங்களால் சக்தியால் நிரம்பியவர்கள் ஆக முடியும். அது ஞான சக்தி என்று கூறப்படுவதில்லை, யோக சக்தி என்றே கூறப்படுகிறது. யோக சக்தியின் மூலம் மாத்திரமே உங்களால் உலக அதிபதிகள் ஆக முடியும். இப்பொழுது நீங்கள் மற்ற பலரையும் உங்களை போன்று ஆக்க வேண்டும். நீங்கள் மற்ற பலரை உங்களை போன்று ஆக்கும் வரை விநாசம் இடம்பெற முடியாது. ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பித்தாலும் பின்னர் அது முடிவடைந்து விடும். இப்பொழுது பலரிடம் குண்டுகள் உள்ளன, ஆனால் அவை வெறுமனே வைத்திருப்பதற்கு அல்ல. பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட்டு நிச்சயமாக ஆதி சனாதன தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சிறிது காலத்திற்கு பின்னர் உண்மையில் இதுவே அதே மகா யுத்தம் என்று அனைவரும் கூறுவார்கள். கடவுள் நிச்சயமாக இங்கு உள்ளார். பலரும் உங்களிடம் வரும் பொழுது அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து கூறுவார்கள், இவர்கள் வேகமாக வளர்ச்சி அடைகிறார்கள், இவர்களிடம் அதிகளவு சக்தி உள்ளது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்ற அளவிற்கு ஏற்ப நீங்கள் சக்தியால் நிரப்பப்படுவீர்கள். தந்தையை நீங்கள் நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்றீர்கள். மேலும் இந்த தாதாவும் பிரம்மாவும் கூறுகின்றார், இந்த குழந்தைகள் நான் செய்வதை விடவும் சிறந்த சேவையை செய்கிறார்கள். இப்பொழுது இன்னமும் நேரம் உள்ளது. எவராலும் மிக சரியான யோகத்தில் நிலைத்திருக்க முடிவதில்லை. அவர்கள் தங்களில் யோகம் குறைவாக உள்ளது என்பதையும் இதனாலேயே அம்பு இலக்கை தாக்குவதில்லை என்பதையும் உணர்கிறார்கள். கடவுள் குமாரிகளை ஞான அம்புகளால் நிரப்புகின்றார். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். இவர் பிரம்மாவும் நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் ஆவீர்கள். ஒரே ஒரு படைப்பவரே உள்ளார், மற்ற அனைவரும் கற்கிறார்கள். பிரம்மாவும் அதற்குள் அடங்குகின்றார். ஆகவே அப்பொழுது இது படைப்பாகும். நீங்கள் தேவர்கள் ஆக உள்ளீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றீர்கள். சில சந்தர்ப்பங்களில் 2 சக்கரங்களினாலும் ஒரு தம்பதியினர் ஒரு பாதையை பின்பற்ற முடியாதுள்ளது. அது அவர்கள் மணலில் நிற்பது போன்றுள்ளது. பாபா எந்த பெயர்களையும் குறிப்பிடவில்லை. எவ்வாறாயினும் பாபா உண்மையையே கூறுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடன் வேலை செய்பவர்களின் சுபாவங்களை அறிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகிய நீங்களே தலையின் கிரீடமாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது முதலில் அவர்கள் உங்களை நம்புவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். பின்னர் படிப்படியாக அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு அதிக விவேகம் தேவை. ஆத்மாவிலேயே புத்தி உள்ளது. ஆத்மாவே சத்தியமும் உயிருள்ளவரும் பேரானந்த சுரூபமும் ஆவார்.
குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்கப்படுகிறீர்கள். தந்தை வரும் வரை எவராலும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக முடியாது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக. சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். இந்த தர்மம் மிகவும் சக்தி நிறைந்ததாகும். அது முழு உலகையும் ஆட்சி செய்கிறது. இது ஒரு சிறிய விஷயமா? நீங்கள் தந்தையுடன் யோகம் செய்வதால் சக்தியை பெறுகின்றீர்கள். இது நீங்கள் தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டிய புதியதோர் விஷயமாகும். அவர் மாத்திரமே ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை. அவர் மாத்திரமே புதிய உலகை படைப்பவர். நீங்கள் அவர்களுக்கு சிவனின் தொழில், அவர் வந்து என்ன செய்கின்றார் என்பவற்றை விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் கிருஷ்ணரின் பிறந்த நாளையும் சிவனுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் இருவரில் மகத்துவமானவர் யார்? அதி மேலானவர் அஷரீரியான ஒரே ஒருவரே. அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவர் என்ன செய்தார்? கிருஷ்ணர் என்ன செய்தார்? பரம்பிதா பரமாத்மா ஒரு சாதாரண பழைய சரீரத்தில் பிரவேசித்து ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. பல்வேறு அபிப்பிராயங்கள் உள்ளன. உங்களை மேன்மையானவர் ஆக்குகின்ற ஒரே ஒரு ஸ்ரீமத் மாத்திரம் உள்ளது. மக்களின் கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் எவ்வாறு நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக முடியும்? இவை சங்கம யுகத்தில் ஒரே ஒரு முறை மாத்திரமே நீங்கள் பெறுகின்ற இறை வழிகாட்டல்களாகும். தேவர்கள் வழிகாட்டல்களை கொடுப்பதில்லை. அவர்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறார்கள், அவ்வளவுதான். அங்கு அவர்கள் குருமார்கள் போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கு மனிதர்கள் குருமார்களிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகிறார்கள். ஆகவே நீங்கள் ராஜயோகிகள் என்பதை அவர்களுக்கு சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். ஹத யோகிகளால் ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. அவர்கள் துறவற பாதைக்கு உரியவர்கள். இல்லற பாதைக்கு உரியவர்கள் மாத்திரமே யாத்திரைகள் செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் எதனை குறித்தும் குழப்பமடைய கூடாது. இது மீண்டும் மீண்டும் தொடர்கின்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்று உங்கள் சேவை தொடர்கிறது. நாடகம் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறது. நீங்கள் மிக சரியாக முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே அதனை செய்கின்றீர்கள். முயற்சி செய்கின்றவர்களின் நடத்தையின் மூலம் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்ளலாம். இதனாலேயே கண்காட்சிகளில் நீங்கள் ஒரு குழுவுக்கு ஒரு வழிகாட்டியை நியமிக்க வேண்டும். இதனால் அந்த வழிகாட்டியால் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். உங்களுக்கு கற்பிக்கின்ற தந்தைக்கும் இது மிகவும் நன்றாக தெரியும். அவர் உங்களின் புத்தியை மிகவும் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆக்குகின்றார். நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்ற போதையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். சிலரால் கற்க முடியாது விட்டால் ஓடிவிடுகிறார்கள். கடவுளும் புரிந்து கொள்கின்றார், இவர் எனது குழந்தை அல்ல. கடவுளின் சில குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் என்றும் பின்னர் அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்பதையும் நீங்கள் கண்டீர்கள். பின்னர் எதனையாவது புரிந்து கொண்டு அவர்கள் மீண்டும் கற்க ஆரம்பித்தார்கள். பின்னர் அவர்கள் மிகவும் நன்றாக யோகத்தில் நிலைத்திருந்தால் அவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அவ்வாறான ஒரு பாடசாலையிலிருந்து விலகியதால் தாங்கள் உண்மையில் அதிக காலத்தை வீணாக்கிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் இப்பொழுது நிச்சயமாக தங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுவார்கள். தந்தையை நினைவு செய்து பாபா பாபா என்று கூறுவதன் மூலம் நீங்கள் புலகாங்கிதம் அடைவீர்கள். பாபா எங்களை ஓர் மேன்மையான அந்தஸ்தை பெறுவதற்கு தூண்டுகின்றார். நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நீங்கள் மீண்டும் மீண்டும் பாபாவை நினைவு செய்வதுடன் தொடர்ந்தும் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது அதிக முன்னேற்றம் ஏற்பட முடியும்.
அவ்வாறான நபருக்கு அனைவரும் பெருமளவு மரியாதை கொடுப்பார்கள். பாபா கூறுகின்றார், கற்றவர்கள் முன்னிலையில் கற்காதவர்கள் தலை வணங்குவார்கள். ஷரீர உணர்வை கொண்டவர்களால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியாது. உங்களின் முகம் முதற்தரமானதாக இருக்க வேண்டும். கடவுளினால் கற்பிக்கப்படுபவர்களிடம் அதீந்திரிய சுகம் பற்றி கேளுங்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதுடன் ஸ்ரீமத்தையும் பின்பற்ற வேண்டும். உங்கள் யோக சக்தியின் மூலம் உலகமே தூய்மையாகிறது. யோகத்தின் மூலம் நீங்கள் உலகை தூய்மையாக்குகின்றீர்கள். அது ஓர் அற்புதம். நீங்கள் மலையை உங்கள் விரலினால் உயர்த்த வேண்டும். கோவர்தனம் என்ற மலை ஒத்துழைப்பு என்ற அனைவருடைய விரல்களினால் உயர்த்தப்பட்டது என்ற நினைவார்த்தம் உள்ளது. அதுவே இந்த அழுக்கான உலகை தூய்மையாக்கியவர்களின் அடையாளமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களுடைய புத்தி உண்மையான ஞானத்தை கிரகிப்பதற்கு நீங்கள் உங்கள் புத்தி என்ற பாத்திரத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆக்க வேண்டும். உங்களின் புத்தியிலிருந்து வீணான விஷயங்களை அகற்றுங்கள். 2. தெய்வீக குணங்களையும் கல்வியையும் கிரகிப்பதில் முழு கவனம் செலுத்தி அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். அவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்னும் போதையை எப்பொழுதும் பேணுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய புத்தியில் நம்பிக்கையுடன் நீங்கள் கவலையற்றவராக இருந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சம்பூர்ணம் என்ற இலக்கை அடைவீர்களாக. பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ணமாகுவதற்கான அடிப்படை நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நீங்கள் இலகுவாகவும் விரைவாகவும் உங்கள் இலக்கான சம்பூர்ணத்தை அடைவதற்கான உத்தரவாதம் உள்ளது. மிக சரியான நம்பிக்கை உடையவர்கள் நிலையான கவலையற்றவர்களாக இருப்பார்கள். மிக சரியான நம்பிக்கை என்றால் உங்கள் ஆத்ம உணர்வு ரூபத்தை அறிவது, அதை ஏற்றுக்கொள்வது, அதன் அடிப்படையில் முன்னேறி செல்வது. அத்துடன் தந்தையை அவர் எவ்வாறோ அவருடைய ரூபம், அவர் தன்னுடைய பாகத்தை நடிக்கும் விதத்தை மிக சரியாக அறிவது. இப்படியான நம்பிக்கையை தங்கள் புத்திகளில் கொண்டுள்ளவர்களே வெற்றியாளர்கள். ஸ்லோகம். தங்களுடைய நேரம், சந்தோஷம், பேறுகளுக்கான ஆசை என்பவற்றை அனைவருக்கும் தானம் செய்பவர்கள் மகாதானிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சி செய்தீர்கள். நீங்கள் அசைந்து திரிந்தீர்கள். ஆனால் மற்றவர்களின் அருகில் ஒரு ஒளி அசைந்து செல்வதாக உணரும் வகையில் உங்கள் ஸ்திதி இருந்தது. அவர்களால் உங்கள் சரீரத்தை பார்க்க முடியவில்லை. இந்த பயிற்சி மூலம் நீங்கள் ஒவ்வொரு பரீட்சை தாளிலும் சித்தியடைந்தீர்கள். இப்பொழுது வரவிருக்கும் நேரம் மிகவும் பாதகமானது. ஆகவே லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் பயிற்சியை அதிகரியுங்கள். மற்றவர்கள் தொடர்ச்சியாக உங்கள் ஒளி வடிவத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுடைய பாதுகாப்பாகும். அவர்கள் உள்ளே வரும் பொழுது ஒளியின் பாதுகாப்பு கோட்டையை பார்க்கட்டும். ஓம் சாந்தி.